உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ராணி, ஏன்யா தாமரை அக்கா வந்து ஐயர் வர சொன்னாருன்னு சொல்லிட்டு போனாங்க, நீ என்ன இப்படி வந்து நிக்கிற? சரி வாயா போலாம். ஏன் ராணி இப்படி பண்ற? கடைசி வரைக்கும் என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டல. என் சின்ன வயசுல இருந்து நான் ஆசைப்பட்ட எதுவுமே கிடைச்சதும் இல்ல, அது நடந்ததும் இல்ல. நீ தானே பொம்மி வந்து தாலி எடுத்து கொடுப்பான்னு சொன்ன. அந்த வார்த்தையை நம்பி நானும் என் மனசுக்குள்ள என்னென்னமோ கற்பனை பண்ணிட்டு இருந்தேன். ச்சே! இது எல்லாமே நான் பண்ண தப்புதான். இப்படி எல்லாம் பேசாதயா. அக்கா வந்துருவாயா? எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. என்னாண்ட அக்கா வருவேன்னு சொல்லுகுதியா? என்ன நம்பியா? எப்படி நம்ப சொல்ற? பொம்மி இது வரைக்கும் வரல. முகூர்த்த நேரம் வேற ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறமா நீ சொல்ற பொய்ய என்ன நம்ப சொல்றியா? ராணி, என்ன மன்னிச்சிரு. என்ன தப்பா நினைக்காத. பொம்மி வந்து தாலி எடுத்து கொடுக்காம என்னால உன் கழுத்துல தாலி கட்ட முடியாத. அவ வந்ததும் நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் அவகிட்ட நான் மனசார மன்னிப்பு கேட்கணும். உன்னை நான் கல்யாணம் பண்றதுக்கு சம்மதிச்சு அவ சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணம் நடக்கும். அது வரைக்கும் தயவு செஞ்சு என்னை கட்டாயப்படுத்தாத. ப்ளீஸ் ராணி. பொம்மி அக்கா, அக்கா எங்க அக்கா இருக்கிற நீ? தாடிகாரன் பேசினது கேட்டல்ல? அது என் மேல எம்மா லவ் வச்சிருந்தாலும் அது எல்லாமே இப்போ வெறும்னே போயிடுச்சுக்கா. என்ன அப்படியே விட்டுருந்தா நானும் நிம்மதியா போயிருப்பல்ல. தாடிகாரன் என்ன பார்த்து நம்பிக்கை துரோகின்னு மட்டும்தான் சொல்லல, ஆனா என்னை அப்படிதான் அவன் மனசுல நினைச்சிருக்கிறான்னு அவன் பேசினதுலயே தெரிஞ்சதுக்கா. நீ எங்கக்கா இருக்கிற? வாக்கா. அக்கா, நான் புலம்புறதும் கார்ல விழலையா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.